செய்திகள் தொடர்கின்றன. திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறில்தான் உலகிலேயே சனீஸ்வர பகவானுக்கு என்று தனிக்கோவில் உள்ளது. உலக பிரசித்தி பெற்ற இந்த சனீஸ்வர திருத்தலத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெறும். இதன் அடிப்படையில் நாளை மறுநாள் காலை 7:51 மணிக்கு சனி பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடம்பெயர இருப்பதால் திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி விழா களைகட்டி வருகிறது. சனிப்பெயர்ச்சி தினத்தன்று சனீஸ்வரனை வழிபட்டால் நற்பலன்கள் வந்து சேரும் என்று ஆண்டாண்டு காலமாக பக்தர்கள் நம்பி வருகின்றனர். சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சுமார் 20 லட்சம் பக்தர்கள் திருநள்ளாறுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் திருநள்ளாறில் விழா ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்கள் பல இடங்களில் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் உணவு வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளையும் நாளை மறுதினமும் 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு திருநள்ளாறு முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. கோடை சீசனுக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் பராமரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. 15,000க்கும் மேற்பட்ட மரச்சொட்டிகளில் மலர்ச்செடிகளை உருவாக்கும் பணி தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அடுத்த மாதம் கோடைக்கால சீசன் தொடங்க உள்ளது. இந்த சீசனை காண வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கோடை விழா நடைபெற உள்ளது. எனவே கோடை சீசனையும் கோடை விழாவையும் சிறப்பாக நடத்த தோட்டக்கலைத்துறை முடிவு செய்து அதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் உள்ள புல்வெளிகளும் குளங்களும் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கவும் மலர் கண்காட்சியில் வைப்பதற்காகவும் 15,000 தொட்டிகளில் 50 வகையான மலர் விதைகளை நடவு செய்யப்பட்டன. மேலும் இந்த ஆண்டு பூங்கா முழுவதும் சுமார் 2 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட உள்ளதாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்தனர். சீசனை முன்னிட்டு பொட்டானிக்கல் கார்டனில் நல்ல ஃப்ளவர்ஸுங்க வெரைட்டியான வகைகளாக வச்சுருக்காங்க. 15,000 பூச்செடிகள் வச்சுருக்காங்க. பில் மைதான் நல்லா சீரமைச்சு வச்சுருக்காங்க. அது போக பத்தாதுக்கு புது ரகங்கள் செடிகள் எல்லாம் மரம் டீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய வித்தியாசமான வச்சுருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த வழக்கில் புதுவை கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் இன்று விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்தில் நேரில் சென்று ஆஜராகி கையெழுத்திட்டார். புதுவை முன்னாள் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்ததாக விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைக்கு புகார் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து அந்த வழக்கு திண்டிவனம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் கல்யாண சுந்தரம் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றார். அப்போது உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திடவும் திண்டிவனம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகவும் உத்தரவிட்டது. அதன்படி புதுவை முன்னாள் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் இன்று காலை விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்தில் நேரில் சென்று ஆஜராகி கையெழுத்திட்டு சென்றார். மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவாரை கன்னத்தில் அறைந்த வாலிபருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியதற்கும் ஊழலை கண்டித்தும் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவாரை சில நாட்களுக்கு முன்னர் ஹர்பீந்தர் சிங் என்ற வாலிபர் கன்னத்தில் அறைந்தார். இச்சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் சரத் பவாரை தாக்கிய வாலிபர் ஹர்பீந்தர் சிங்குக்கு மனநிலை சரியில்லை என்பதால் டெல்லி நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. திருச்சி அருகே பிரபல ரவுடி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சியை அடுத்த புள்ளம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவரது மனைவி ஆனந்தி புள்ளம்பாடி பேரூராட்சி அதிமுக துணைத் தலைவராக உள்ளார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. முருகேசன் மீது பல கொலை வழக்குகளும் அடிதடி வழக்குகளும் உள்ளன. இந்நிலையில் முருகேசன் தனது குழந்தைகளை திருச்சியில் உள்ள பள்ளிக்கு அனுப்பிவிட்டு 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று முருகேசனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதில் முருகேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குடி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வட மாநிலங்களில் கடும் குளிரும் பனிமூட்டமும் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் புதுடெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களின் பல பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கடும் குளிர் மக்களை வாட்டியெடுக்கிறது.
நண்பகலிலும் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிருக்கு இதுவரை 26 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. ठंड तो ज्यादा है लेकिन जितना कोहरा है वो ज्यादा हमारे लिए प्रॉब्लम करता है। ट्रेन कितनी लेट बताई जा रही है? अभी तो 1 घंटा बताई जा रही है, लेकिन फिर और भी हो सकती है। दिक्कत सबसे बड़ी दिक्कत तो स्कूलों में बच्चों को हो रही है, क्योंकि समय पर नहीं पहुंच पा रहे, ना गाड़ी आ रही है। दूसरा ड्यूटी पर जाने वालों को भी मेल ट्रेन जो है ना लेट चल रही है, उनको भी भारी दिक्कतें हो रही है। அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக ஏராளமான ரயில்கள் டெல்லியில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 60க்கும் மேற்பட்ட ரயில்கள் தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றன. மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 10ற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. டெல்லியைப் போலவே ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் கடும் குளிர் மக்களை வாட்டி வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹால்டுவானி நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன. மோட்டார் சைக்கிள் விற்பனை கடை மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை மையம் செயல்பட்டு வந்த கட்டிடத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அந்த பகுதியே ஒரே புகை மண்டலமாக காட்சியளித்தது. 10ற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் போராடி தீ அணைக்கப்பட்டது. தீ விபத்தில் 22 மோட்டார் சைக்கிள்கள் எரிந்து நாசமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமடைந்ததால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நெல்லை அருகே ஊருக்குள் இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராதாபுரம் தாலுகாவில் உள்ள சமூகரங்கபுரத்தில் குடியிருப்பு பகுதியில் ஒரு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இரவு நேரங்களில் இந்த கடையில் மது அருந்த வருபவர்கள் அநாகரிகமாக நடந்து கொள்வதும், போதையில் ஆடையின்றி சாலையில் படுத்து கிடப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. ரேஷன் கடைக்கு அருகிலேயே இந்த மதுபான கடை இருப்பதால் பெண்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் புதிதாக சமூகரங்கபுரத்தில் மேலும் ஒரு மதுபான கடை திறக்க இருப்பதாக தகவல் வெளியானதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பார் வசதியோட வேணுங்கிறதுக்காக தெருக்குள்ள கொண்டாந்து இப்ப பார் வைக்க வர்றாங்க. அது பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, கோயில் இருக்கு. அதான் மெயின் பாதை, பள்ளிக்கூடம், பிள்ளைங்க எல்லாம் வர போக்குவரத்து பாதை அங்கதான் இருக்குது. பக்கத்துல எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, ரேஷன் கடை இருக்குது. அப்படி ஒரு இதுல கொண்டாந்து வைக்கிறாங்க. அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம்.